கடவுளே, நீங்க எங்களை காப்பாத்தணும். இன்னைக்கு எந்த எக்ஸ்டர்னல் வந்தாலும் சரி, எங்களை எப்படியாவது காப்பாத்தி பாஸ் பண்ணி விட்டுறணும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். லேபுக்கு பசங்களாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க மேடம். சரி, அப்போ ஸ்டூடெண்ட்ஸை ஒவ்வொருத்தராக வர சொல்லுங்கள், ரோல் நம்பர் படி. ஓகே மேடம். என்ன இந்த எக்ஸ்டர்னல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குமோ? சிரிக்க கூட மாட்டேங்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தராக போய் எக்ஸ்டர்னல்கிட்ட கொஸ்டின் பேப்பர் வாங்கிக்கோங்க. ஓகே மிஸ். 1 by 1 டேக் a question paper and go to your place. இல்ல போல சரி எதுக்குல குத்துடுத்துன்னு முழிச்சிட்டு இருக்காங்க நின்னு. கடவுளே, நீங்க என்னைய காப்பாத்தணும். கண்ணை முடிக்கிட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுப்போம். என்னப்பா எடு, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுத்துட்டு பிளேஸ்க்கு போ. நானும் எடுக்கணும்னு தான் டீச்சர் நினைக்கேன். ஆனா பயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வருமா, தெரியாத கொஸ்டின் வருமான்னு. என்னதுப்பா? ஒண்ணும் இல்ல டீச்சர், நான் இதை எடுத்தேன். நம்ம தலையில என்ன இருக்கோ அதான் நடக்கும். கண்ணை முடிட்டு எடுத்துற சதீஷ். மேடம் எடுத்துட்டேன் மேடம். கொடுப்பா. பேப்பரில் சைன் பண்ணிடுறேன். எக்ஸ்பெரிமெண்ட் உனக்கு என்ன வந்திருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு சால்ட்டை இது பண்ணி எனக்கு காட்டு. ஓகே மேடம். நெக்ஸ்ட் ஒன் வாப்பா. நமக்கு என்ன சால்ட் வந்திருக்குன்னே நமக்கு தெரியல. இதுல எங்க எதை எடுத்துட்டு போறது? சரி, என்னத்தையாவது ஒண்ணு எடுத்துட்டு போவோம். எப்பா கொஞ்சம் நில்லு. மேடம், உனக்கு வந்தது காப்பர் சல்ஃபேட்டு. நீ என்ன எடுத்துட்டு போற? ஐயோ, என்ன சால்ட்னே தெரியாம எதையோ ஒண்ணு தூக்கிட்டு வந்துட்டோமே. இப்போ எப்படி சமாளிக்க? மேடம், ஆர்வத்துல ஏதோ ஒண்ணு எடுத்துட்டேன் மேடம். சாரி மேடம். அதை கொண்டு வந்து வச்சுட்டு காப்பர் சல்ஃபேட் எடுத்துட்டு போ. அது தெரிஞ்சா நான் ஏன் இதை தூக்கிட்டு வரேன்? இன்னைக்கு நீ செத்தல சதீஷ் நீ. பசங்களா, கொஸ்டின் பேப்பர்ல என்ன ரோல் நம்பர் எழுதணும்னு உங்களுக்கு தெரியும்ல? எஸ் டீச்சர். உங்க கிளாஸ்ல உள்ள ரோல் நம்பர் எழுதாதீங்க. ஹால் டிக்கெட்ல என்ன ஹால் நம்பர் கொடுத்துருக்கனோ அதை தான் எழுதணும். எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதா? ஐயோ, அவசரப்பட்டு கிளாஸ்ல உள்ள ரோல் நம்பர் எழுதிட்டோமே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் அவங்கவுங்க சால்ட் என்னென்னு தெரியும்ல? அதை கவனமா எழுதிட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா டீச்சர்? என்னல சதீஷ் திருத்தின்னு முழிச்சிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல டீச்சர். ஓகே, எல்லா எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். எக்ஸ்டர்னல் என்ன கேட்டாலும் அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. சரி டீச்சர். ஐயோ, எச்சத்தட்டு அழிச்சேனே, கிழிஞ்சு வேற போச்ச பேப்பர். இல்ல சதீஷ், இல்ல என்னடா வேணும் உனக்கு? இல்ல உனக்கு என்ன சால்ட் வந்திருக்கு? எனக்கு காப்பர் சல்ஃபேட்ல. உனக்கு என்ன வந்திருக்கு? எனக்கு ஃபெர்ரி குளோரைடு போட்டிருக்குதுல. இல்ல சதீஷ், டீச்சர் ஏதோ கலர் சொல்லிச்சுலாம், அந்த கலர் ஞாபகத்துல தானே நான் ப்ளூ கலர் நல்லா பிரைட்டா இருக்குன்னு தூக்கிட்டு வந்துட்டேன். ஆமால, எனக்கு என்ன கலர்னு தெரியாம இந்த பழுப்பு கலரை ஒண்ணு தூக்கிட்டு வந்துட்டேன். கார்த்திக்கு என்ன வந்திருக்குன்னு கேளு. கார்த்தி, இல்ல கார்த்தி, என்னல உனக்கு என்ன சால்ட் வந்திருக்கு? எனக்கு சிங்க் சல்ஃபைடு. அப்படியா? கரெக்டான சால்ட் எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா, சிங்க் சல்ஃபைடுக்கு வந்து டீச்சர் கல்லுப்பு மாதிரி இருக்கும்னு சொன்னாவல்ல, நரநரனே, அதனால அதை தூக்கிட்டு வந்தேன். இல்லை சரி, அப்படின்னா எங்களுக்கு சொல்கிறோம், அது என்ன சால்ட்டுன்னு சொல்லல. நாங்கள் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம், என்னமோன்னு பயமாக இருக்குது. கொஞ்சம் சொல்லு, நாங்கள் இல்லாட்டினா மறந்து வேற எதுவும் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னு சொல்லி சமாளித்து கொண்டு வச்சுட்டு வேற தூக்கிட்டு வருவோம். சரி சொல்லு, உனக்கு என்ன சால்ட்டு? அங்கே என்ன சத்தம்? ஒன்றும் இல்லை மேம், பெண்ணு கேட்டேன். ஐயோ, இந்த டீச்சர் வேற கேட்க விட மாட்டேங்குதே. சார், பசங்களாம் பயப்படுறாங்க இந்த எக்ஸ்டர்னலை பார்த்து. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் அவங்கள ஏதாவது பண்ணி சமாளிங்க சார். ஆமா, அவங்க அப்படிதான் கேள்விப்பட்டேன். சரி, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் டீ இது ஏதாவது கொடுத்துருந்தா? இல்லை சார், அவங்களுக்கு இன்னும் எதுவும் கொடுக்கல. சரி, நான் உங்ககிட்ட பேசுறேன். நீங்க போயிட்டு ஆஃபீஸ் ரூம்ல சீக்கிரம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சிருப்பா, அதை எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. ஓகே சார். இல்ல சதீஷ், என்ன பூமாரி, உனக்கு என்ன சால்ட்ல வந்திருக்கு? எனக்கு காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட்டுக்கு எதுக்கு நீ இந்த சால்ட் எடுத்து கொண்டு வச்சிருக்க? எனக்கு புரியல. லூசு எரும மாடு, காப்பர் சல்ஃபேட்டுக்கு இந்த சால்ட் வராது. இடி பூமாரி, எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, செவனுக்கு என்ன சால்ட்? அவனுக்கு ஃபெர்ரி குளோரைடு. அப்பனா உன் சால்ட் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன்கிட்ட இருக்க பாரு சால்ட், அதை நீ வாங்கிக்க. என்ன பூமாரி சொல்ற? அப்ப நான் அவனை தப்பா தான் எடுத்துட்டு வந்திருக்கோமா? என்னோடது ஜெகன்கிட்ட கொடுக்கணுமா? ஜெகனோடத நான் வாங்கிக்கிடணுமா? ஆமாட பேக்கு. இல்ல ஜெகனே, உன்னோட சால்ட்டை என்கிட்ட கொடுத்துட்டு இந்த என்னோட சால்ட்டை நீ வச்சுக்க. நம்ம மாத்தி எடுத்துட்டு வந்திருக்கோமா? பூமாரி இப்பதான் சொன்னா. இதால இப்படி மாத்திப்போம் டக்குன்னு யாரும் பார்க்கறதுக்குள்ள. ஐயோ கடவுளே, இன்னும் என்னென்னலாம் நடக்குமோ தெரியலையே. இல்லை சதீஷ், எழுதிட்டியா? எழுதிக்கிட்டே இருக்கேல. நீ தான் படிக்கலன்னு சொன்னியே, வேற எப்படி எழுதுறா? எல்லா இடத்துலயும் காப்பர் சல்ஃபைடுன்னு போட்டு போட்டு என்னத்தையாவது எழுதி வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை நம்ம பாஸ் ஆயிருவோமா? பாஸ் ஆகிறதுக்கு நம்ம டீச்சர் ஏதாவது உதவி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிடுங்க டீச்சர். பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்ல டீச்சர், சாப்பிடுங்க. உங்களுக்காக தான் எல்லாம் வாங்கினது. மேடம், அதே மாதிரி உங்களுக்கு இந்த தாமஸ் சார் தெரியுமா? நல்லா தெரியுமே சார்.
அப்படியா? அவருக்கும் எனக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு பார்த்துக்கிடுங்க. நாங்க 2 பேரும் நிறைய ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நாங்க ஒன்னாதான் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அப்படியா சார்? ஆமா, நல்லா பேசுவார் மனசு. அவர் இப்போ எங்க ஸ்கூல்ல தான் ஹெச்எம்மா இருக்காரு. அப்படியா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு, டச் விட்டு போச்சு. இப்போ அவர் நம்பர் வேற மாத்திட்டாரு என்னமோ தெரியல, அதனால நம்பரும் என்கிட்ட இல்ல பாத்துக்கிடுங்க. அப்போ உங்க அவர் நம்பர் இருந்தா எனக்கு போகும்போது கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பா சார். இவ்வளோ தெரியுன்றீங்க, அப்புறம் அவர் நம்பர் உங்களுக்கு தராம இருப்பேனா? மேடம், பசங்களாம் எப்படி நல்லா எல்லாம் கோஆப்ரேட் பண்றாங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். பசங்களும் நல்லா டிசிப்ளினா இருக்காங்க உங்க ஸ்கூல்ல. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். இப்போ கூட நான் ரவுண்ட்ஸ் தான் வந்தேன், வரும்போது தான் உங்களை பார்த்தேதான் இதுல உட்கார்ந்துட்டு. ஓகே சார், ஓகே சார். அங்க பாருல ஜெகனே, எக்ஸ்டர்னலுக்கு வந்திருக்க வாழ்வ திங்கிறதுக்கு எவ்வளவு கொண்டு வந்து வச்சிருக்கானோ பாரு. எல்லாம் ஒரு காரணமாதால. என்னலே காரணம்? இப்படி அதை இதை வர்ற எக்ஸ்டர்னலுக்கு வாங்கி கொடுத்து அதை காக்கா பிடிச்சாதான் நம்மளை காப்பாத்துவான்னு தான். ஓ, நம்மளெல்லாம் பாஸ் ஆக்குறதுக்காண்டியா? ஆமல. அட, இது தெரியாம போச்சே. நல்லா பச்சி சொச்சின்னு எல்லாம் வாங்கி வச்சிருக்காவ போல. வாசம் ஆளை தூக்குது. ஆமல, திங்கிறதுக்கு எல்லாம் இருக்கு. இது ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் மட்டும்தான். மதியத்துக்கு சாப்பாடு பிரியாணி கடையில் ஆர்டர் பண்ணி வரோம் சுட சுட. பாத்தியால, நம்ம ஸ்கூல்ல நம்மள காப்பாத்த என்ன பாடுபடுதுன்னு. மேடம், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நோ 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 நோ,